திருச்செங்கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையின்படி தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பாக வார வாரம் திண்ணை பிரச்சாரம் அருமையண்ணன் ஆர்.பி. உதயகுமாருடைய ஏற்பாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திலே சிறப்பான முறையிலே தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய நம்முடைய அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் வைஸ் சேர்மன் எந்த வேலை கொடுத்தாலும் சிறப்பான முறையிலே பணியாற்றக்கூடிய அருமை சகோதரர் விஜயகுமாருடைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற தொகுதியிலே குனியமுத்தூர் பகுதியிலே சிறப்பான முறையில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே வருகின்றக்கூடிய கழக கொள்கை துணை செயலாளரும் நம்முடைய தொகுதியினுடைய பொறுப்பாளருமான அருமையண்ணன் தோப்போசவன் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்துடைய இணை செயலாளரும் நம்முடைய குனியமுத்தூர் பகுதியுடைய பொறுப்பாளருமான மணிமேகலை அவர்களுக்கும் அதே போல தலைமை கழகத்தினுடைய சிறந்த பேச்சாளர் திரைப்பட நடிகர் வையாபுரி அவர்களுக்கும் நம்முடைய அருமை சகோதரர் வையாபுரி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் சிறப்பான முறையில் நீங்க ஏற்பாடு செய்து சிறப்பான முறையில் பணியாற்றி வரக்கூடிய நம்முடைய ஆற்றல் மிகுந்த பகுதி செயலாளர் அருமை சகோதரர் மதுரகோபால் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய பகுதியிலே புதிதாக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கூடிய நம்முடைய பகுதி செயலாளர் எஸ்.எம். ஹுசைன் அவர்களுக்கும் அதே போல பகுதி செயலாளர் அருமை தம்பி ரஃபீக் அவர்களுக்கும் நம்முடைய பகுதி செயலாளர் கௌதம் அவர்களுக்கும் பகுதி செயலாளர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய குனியமுத்தூர் பேரவை பால் அவர்களுக்கும் அதே போல தொழிற்சங்க ஈகே பண்ண அவர்களுக்கும் அதே போல இன்றைக்கு ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சி 4 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் முடிய போகுது. ஏதாவது ஒரு திட்டம் நம்ம பகுதி குனியமுத்தூருக்கோ நம்ம மாவட்டத்துக்கோ ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்கிறது ஒண்ணுமே இல்லை. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு, யாருக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி ஒரு மோசமான ஆட்சி இதுவரை பார்த்ததில்லை. அப்படி ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காகத்தான் நம்முடைய அம்மா பேரவை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய எடப்பாடியார் உத்தரவு கிணங்க நம்முடைய ஆர்.பி. உதயகுமார் அண்ணனுடைய ஏற்பாட்டின் பேர்ல நம்முடைய விஜயகுமார் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க வீடு வீடா. பேரவை சார்பாக பேரவைக்கு முதல்ல நாங்க அத்தனை பேர் சேர்ந்து உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அருமையான வேலைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழகம் அந்த எடப்பாடியார் இருக்கும்போது அம்மா இருக்கும்போது முன்னணி மாநிலமாக இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக்கங்க, இந்த குனியமுத்தூர் எடுத்துக்கங்க, நம்ம தொண்டாம் தொகுதி எடுத்துக்கங்க, எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தோம், எத்தனை பாலங்களை கொண்டு வந்தோம், இந்த ரோடு எப்படி இருந்தது நம்ம இப்படி அகலப்படுத்தி பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு ஒவ்வொரு திட்டம் 6 புதிய கல்லூரி கொண்டு வந்தோம். 2000 ரூபாய் ஃபீஸ்ல படிக்கிறாங்க. அரசு மருத்துவமனை மேம்படுத்தணும். நம்முடைய ஸ்மார்ட் சிட்டியில சேர்த்து குறிச்சி குளமெல்லாம் எப்படி மேம்படுத்தி வச்சிருக்கோம். எதுவுமே அவங்க வயசு செய்யல. 4 வருஷம் முடிச்சுட்டாங்க, எதுவும் செய்யல. நீ ஆட்சி முடிய போகுது. இன்னைக்கு விளம்பரத்துல மட்டும் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை. அதே போல இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு பிராந்தி விற்கிறாங்க, சாரா விற்கிறாங்க சொல்லி மோசமான ஆட்சியாக திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி எப்போ வீட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு போகணும். நம்முடைய திட்டங்களை சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு திட்டத்தை நான் கொண்டு வந்து திமுக இதே இடத்துல மைக் போட்டு சொல்ல சொல்லுங்க. 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஏதாவது இந்த குனியமுத்தூருக்கு தொண்டாம் தொகுதிக்கு கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்க திமுக இந்த ஆட்சியில செஞ்சோம்னு சொல்ல சொல்லுங்க. எதுவுமே செய்யாம முடிச்சுட்டாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல சொத்து வரி உயர்வு, சொத்து வரி எல்லாம் எவ்வளவு கட்டுறீங்க? இருக்க பில்டிங் எல்லாம் வியாபாரி நிறைய இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு யாரும் கேள்வி கேட்கறக்கே ஆள் இல்லை. இன்னைக்கு எதுவுமே கேட்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு கடுமையாக விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் மிக கடுமையாக விலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே வீடு கட்ட முடியாது, ஒரு இடம் வாங்க முடியாது, ஒரு லோடு மண் எடுக்க முடியாது. மண் எடுத்தா வந்து நின்னுக்குவாங்க வசூலுக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுவரை தமிழகத்தில் இருந்ததில்லை. அப்படி மோசமான ஆட்சியாக இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சி காலத்தில், எடப்பாடி ஆட்சி காலத்தில் விலையில்லாத அரிசி கொடுத்தாங்க.
தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அம்மா இருந்த வாகனம் கொடுத்தாங்க. அது நான் அமைச்சரா இருந்தேன். பெண்கள்லாம் அற்புதமா ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அது மட்டுமல்ல, அம்மா குழந்தை நல்லா பரிசு பெட்டகம் கொடுத்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா விலை இல்லாத கறவை மாடுகள், ஆடுகள், சொல்லிட்டே போலாம், அவ்வளவு திட்டங்கள் நம்ம கொடுத்தோம். பசுமை வீடு கூட பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 லட்சம் வீடு கட்டி கொடுத்தோம். நான் தான் அமைச்சரா இருந்தேன், அம்மா இருக்கும்போது வந்து எடப்பாடியா இருக்கும்போது. இன்னைக்கு வீடுகளே இலவச வீடுகளே இல்லை, இலவச ஏழைகளுக்கு வீடுகளே கொடுக்கறது இல்லை, எதுவுமே தர்றதில்லை, எந்த திட்டமும் தராமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடுகளுக்கெல்லாம் அம்மா 100 யூனிட் இலவச மின்சாரமா கொடுப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மின்சார கட்டணம் கடுமையா விலை உயர்வு பார்த்து அது எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிச்சு இன்னைக்கு எல்லாம் தனித்தனி மீட்டர் அக்கௌண்ட் சொல்லி போட்டு அதையெல்லாம் மறைமுகமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. ஆகவே இன்னைக்கு மோசமான ஆட்சியாக இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நம்ம கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார்.